வெல்கம் பேக் டு ஸ்னேஹாஸ் ஆர்ட் ஸ்டுடியோ. இன்றைக்கி நான் உங்களோட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேசிக் டு அட்வான்ஸ்ட் ஃப்ரீ ஆரி கோர்ஸில் நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட ஃபைல் ஒர்க், ரெக்கார்ட் ஒர்க் அண்ட் ஃபைனல் ப்ராஜெக்ட் ஒர்க்கும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை எண்ட் வர பாருங்கள். நம்மளோட கோர்ஸ் பற்றி டீட்டெயில் கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா சித்திஹா. அவங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அவங்க ஒரு எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரோட ஸ்டூடெண்ட். அவங்க கரஸில் இதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சைட் பை அவங்களுக்கு இருக்கிற டைமில் ஆரி ஒர்க்கும் லேர்ன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன், உங்களுக்கு எப்படி ஆரி ஒர்க் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு. சர்ப்ரைசிங்லி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரேண்டமாக இந்த மாதிரி ரீல்ஸ் பார்க்குறப்போ என்னோடய ரீல் பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு, ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு அது ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு அவங்க சொன்ன அந்த ரிப்ளே. நம்மளோட கோர்ஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 months. ஸோ அந்த 3 monthsக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோர்ஸ் முடிக்க பார்க்கணும். அப்படி ஒரு வேளை உங்களால் முடிக்க முடியலன்னா எக்ஸ்ட்ரா 1 month நம்ம டைம் தருவோம். ஸோ டோட்டலாக 4 months உங்களுக்கு இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். பட் நிறையா பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அந்த டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக முடியும். நம்மளோட ஸ்டூடெண்ட் சித்திஹா மேம் பார்த்திங்கன்னா, அவங்க ஜஸ்ட் 2 monthsலேயே இந்த கோர்ஸ் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்களோட ப்ளவுஸ் ஒர்க் நான் ஃபைனலாக காமிக்கிறேன், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அசைன்மெண்ட் ஒர்க், ப்ராஜெக்ட் ஒர்க், அதுக்கப்புறம் ரெக்கார்ட் நோட்டும் இருக்கும். இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறமா தான் நாங்கள் சர்டிஃபிகேட்டு இஷ்யூ பண்ணுவோம். ஸோ இந்த சிஸ்டர் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்டிச் அவங்க எடுக்கிறதுக்கும் ஒரு அசைன்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோன் செயினாக அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க, லீஃப் ஃபில்லிங்க்கு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சஸ்க்கும் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பண்ணுற ஒர்க்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஒரு த்ரெட் எடுத்தோம் அந்த ஒரு த்ரெட்லேயே முடிப்போம் அப்படின்னு இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் இன்க்ளூட் பண்ணி ஓரளவுக்கு கலர்ஃபுல்லாக தெரிகிற மாதிரி அவங்களோட ஒர்க் கொண்டு வருவாங்க. நான் எப்போவுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னொரு ஸ்டூடெண்ட் பெட்டராக பண்ணுறாங்க, அவங்கள மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற கம்பேரிசனுக்கு வேலையே இல்லை நம்மளோட குரூப்பில். ஸோ எப்போவுமே ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட லெவலுக்கு, அவங்களோட பிகினர் ஸ்டேஜில் அவங்க பண்ணுற ஒர்க்கை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். பிகாஸ் போக போக கண்டிப்பாக அவங்களோட பேஷன் நிறையா பர்ஃபெக்ஷன் அவங்களுக்கு கொண்டு வந்துடும். அண்ட் ஒன் மோர் திங்க் என்னென்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில ஒர்க் ஈஸியாக வரும், சில விஷயம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ சில பேருக்கு சர்தூசி ஒர்க் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் சில பேர் ரொம்பவே ஈஸியாக போட்டுருவாங்க சர்தூசி ஒர்க். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கில் இருக்கும். ஸோ அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தான் பார்த்துருக்கேன். கம்மிங் பேக் டு அவர் கோர்ஸ் டீட்டெயில்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது 3 months கோர்ஸ். உங்களுக்கு வீடியோஸ் தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம், ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோஸ் நான் சென்ட் பண்ணிவிடுவேன். எப்படி சென்ட் பண்ணுவேன் அப்படின்னா, பார்ட் வைஸ் தான் சென்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட்டுங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். பேசிக், இன்டர்மீடியட், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட். இப்போது இவங்களோட ரெக்கார்ட் நோட் பார்க்கலாம். ஸோ ரெக்கார்ட் நோட் எப்படின்னா, நம்ம ஸ்கூல்லலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சேம் டைப் ரெக்கார்ட் நோட் தான். ஸோ மெயின் பேஜில் அவங்க நம்மளோட கிளாஸ் சிலபஸ் எழுதியிருக்காங்க. நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறோம், என்னென்ன ஸ்டிச்சஸ் கவர் பண்ணுறோம் எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ எப்போவுமே நாங்கள் வெரி ஃபர்ஸ்ட்டாக என்ன கொடுப்போன்னா, மெட்டீரியல்ஸோட நாலேஜ் தான். ஸோ நான் இப்போ ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்க்கான கரெக்டான நாலேஜ் நமக்கு தெரியணும், என்ன பிராண்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அது தெரிஞ்சால் தான் நம்ம ஃப்யூச்சரில் வாங்கும்போதும் நம்மளுக்கு இந்த பிராண்ட் தான் நல்லாயிருக்கும், இந்த குவாலிட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ப்ராப்பரான அவுட்கம் வரும். ஸோ எல்லாமே அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, அதெல்லாம் எந்த மாதிரி பிராண்டில் வாங்கலாம், அந்த மெட்டீரியல்ஸ் எப்படி பார்த்து வாங்கணும், எல்லாத்த பற்றியுமே ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துட்றோம். ஸோ நாங்கள் பார்ட் வைஸ் தான் வீடியோ சென்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ பார்ட் வைஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் பேசிக்காக இருக்கும். ஸோ பேசிக்குன்னு சொல்கிறப்போ எல்லா டைப்ஸ் ஆஃப் பேசிக் ஸ்டிச்சஸ்மே உங்களுக்கு கவர் ஆகிடும். அதிலே உங்களுக்கு பேசிக்கான அசைன்மெண்ட்ஸுமே நம்ம கொடுத்துட்ற மாதிரி இருக்கும். செகண்ட் பார்ட் இன்டர்மீடியட் லெவலுன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காகவும் இல்லாமல் அட்வான்ஸ்டாகவும் இல்லாமல் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ் அண்ட் அசைன்மெண்ட்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகிடும். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்ட் பார்ட் வரும். இந்த அட்வான்ஸ்ட் பார்ட்டில் தான் நம்ம 3D ஒர்க், நெட் ஒர்க், கட் ஒர்க், இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான டாபிக்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்போம். அண்ட் உங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி மார்க்கிங் பண்ணணும், இப்போ உங்களோட அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி அப்படியே நீங்கள் ப்ளவுஸ் கிளாத்தில் மார்க்கிங் பண்ணலாம், ட்ரேசிங் பண்ணலாம், எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். ட்ரேசிங்லேயும் 2 டைப்ஸ் ஆஃப் ட்ரேசிங் மெத்தட் டீச் பண்ணுறோம். லைக் இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஒரு டிசைன் பார்க்குறீங்க, அந்த டிசைனில் நீங்கள் ஆரி ஒர்க் போடணும் அப்படின்னா எப்படி அதை ட்ரேஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற
அப்படிங்கிறதையும் உங்களுக்கு டீட்டெயில்டாக டீச் பண்ணிவிடுவோம். இந்த 3 பார்ட்ஸுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஃபைனல் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபைனல் ப்ராஜெக்ட் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ப்ளவுஸ் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஓன் சாய்ஸில் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸ் வந்து நான் ஒரு வீடியோ எடுத்து சென்ட் பண்ண சொல்லுவேன். எதுக்கு நான் வீடியோ எடுத்து சென்ட் பண்ண சொல்கிறேன்னா, இப்போது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு ரீல்ஸ் ஷேர் பண்ணுறீங்க, இல்லை யூடியூப்பில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து எப்படி கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காகவே நான் வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து இப்படிலாம் வீடியோ எடுங்க, இந்த ஆங்கிளில் ஃபோன் வச்சு வீடியோ எடுங்க அப்படியெல்லாம் கைட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வீடியோ எடுத்து சென்ட் பண்ண சொல்வேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் நோட்ஸ்க்கான ஒரு சாம்பிள் கொடுத்துருவேன். லெஃப்ட் சைடில் என்ன இருக்கணும், ரைட் சைடில் என்ன இருக்கணும், ரெக்கார்ட் நோட் வந்து எந்த ப்ரொசீஜரில் எழுதணும் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவேன். அது கூடவே வந்து ஃபைல் ஒர்க்கும் நீங்கள் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுவேன். ரெக்கார்ட் நோட்டில் பார்த்தீங்கன்னா எந்த தியரி பார்ட்டுமே நாங்களே வந்து கொடுக்க மாட்டோம். எல்லாமே நீங்களாக கிளாஸில் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களோ அதுதான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா இங்கே வந்து ப்ளவுஸ் மார்க்கிங் பற்றி எழுதியிருக்காங்க. அதோட டீட்டெயில்டு தியரி, அதாவது அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்களோ அதை வந்து ரைட் சைடு எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லலாம் எப்படி வந்து இந்த எய்ம், ரிக்குவயர்மெண்ட், ப்ரொசீஜர்னு எழுதுவோமோ அதே சேம் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ட்ரேசிங் பற்றி எழுதியிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபைனல் ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணதோட பிக்சர்ஸும் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் நெக் அண்ட் ஸ்லீவ் போர்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் நோட்டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு நம்ம கிளாஸ் வந்து எலாபரேட்டாக உங்களுக்கு இருக்கும். ஃபைனலாக ஸ்டூடெண்ட்டோட ப்ளவுஸ் ஒர்க் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு டார்க் க்ரீன் சில்க் காட்டன் கிளாத் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்பவே திக்கான ஒரு நெக் பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நல்லா வந்து ஒரு கிராண்டான ஒரு பேக் நெக். இது ரொம்ப கிராண்டுன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் அந்த நெக் போர்ஷன் கிராண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதர் ஏரியாஸில் புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி நீட் அண்ட் சிம்பிள் லுக்காக இருக்குது. ஸோ அவங்க ஒர்க் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அந்த சரி த்ரெட் ஸ்டிச்சஸ் பாருங்கள், டபுள் லைன் கொடுத்தது அண்ட் சுகர் பீட்ஸ் எவ்வளோ நெருக்கமாக போட்டிருக்காங்க. எல்லாமே ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஆன்டிக் பீட் ஸ்டிச் பண்ணதும் எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் ரொம்பவே நெருக்கமாக இருக்குது. அண்ட் ஈவன் இந்த குட்டி குட்டி மோட்டிவ்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் நெக்கோட அந்த ஷேப் இருக்குல்ல, நெக்கோட கர்வ் நம்ம கொண்டு வரது அதுவுமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இங்கே நல்லாவே ஆரி ஒர்க் போட வந்து லேர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் போர்ஷன் இதை தான். ஸோ எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு பாருங்கள், ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு பிகினர் லெவலில் இந்த அளவுக்கு ஒர்க் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 months இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா செமையாகவே ஒர்க் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ சித்தியா சிஸ்டர்கிட்ட நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இதை பிஸ்னஸாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஹார்ட் ஒர்க் வந்து ஒரு நாள் பிஸ்னஸாக மாறும், ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க. நானும் ரொம்ப விஷ் பண்ணுறேன். ஸோ உங்களோட விஷஸையும் நீங்கள் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஏன்னா நம்ம சிஸ்டர்ஸ் எல்லாருமே ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணி நம்ம எல்லாருமே க்ரோ ஆகணும் அப்படிங்கிறதான் என்னோடய ஃபைனல் கமிட்மெண்ட். ஸோ அதனால தான் நான் என்னோடய கோர்ஸும் வந்து ஒரு லோவான ஃபீஸில் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இவ்வளோ லோ ஃபீஸ்க்கு வந்து இவ்வளோ குவாலிட்டியான கோர்ஸ் வந்து வெளியில் கிடைக்குதா அப்படின்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ நம்மளோட கோர்ஸ் வந்து 100% உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான டீச்சிங்கோடு இருக்கும். அண்ட் உங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணி கொடுப்போம். ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி ஷெடியூல் இருக்கும். சில பேர் ஒர்க் போயிட்டு வந்து வீட்டில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் நான் வீட்டில் இருக்கேன் பட் எனக்கு குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு சில இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் தகுந்த மாதிரி நாங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். கோர்ஸோட ஃபீஸ் பார்த்திங்கன்னா 290 rupees தான் உங்களுக்கு. ஸோ எதுக்கு நாங்கள் இந்த 290 rupees சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, 3 monthsக்கு வந்து உங்களை குரூப்பில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து டெய்லி பேசிஸில் நம்ம வந்து உங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ரிப்ளை வந்து பண்ணுவோம். ஸோ உங்களோட ரெக்கார்ட் வந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ 3 monthsக்கு நம்ம வந்து எங்களோட டைம் வந்து உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு ஒர்க் வந்து பண்ணி தரதுனால அதுக்கான ஒரு ஸ்மால் சார்ஜாக தான் நாங்கள் வந்து இந்த 290 rupees வந்து வச்சுருக்கோம். வேறு எந்த ஒரு சார்ஜஸ்மே உங்ககிட்ட வந்து நாங்கள் வாங்க மாட்டோம். அண்ட் நிறையா பேருக்கு வந்து மெட்டீரியல் ரிலேட்டட் டவுட்ஸ் வந்து இருக்குது. ஸோ மெட்டீரியல்ஸ் பொறுத்த அளவில் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் லிஸ்ட் வந்து கொடுத்துருவோம். அதை வச்சு நீங்கள் உங்களோட லோக்கல் ஷாப்பில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் ஃபைனலி இதுதான் வந்து நாங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரேம் சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுக்குறோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பெஸ்ட் 2 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு தான் இந்த மாதிரி நம்ம வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். இப்போது சித்தியா சிஸ்டரோட ஆக்சுவல் கிளாஸ் ரிவ்யூ வந்து நம்ம கேட்கலாம். ஆரி ஒர்க் போட்டு பழகணும்னு ஆசையாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் இன்ஸ்டாவில் உங்களோட பேஜ் பார்த்தேன். இப்போது அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்த ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. தென் அதில் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருந்த ஒரு ரீல் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸ் ஃப்ரீ அப்படின்ட்டு போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த வீடியோ பார்த்து தான் நான் ஜாயின் பண்ணேன். இப்போ ஜாயின் பண்ணுறப்போ எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தாட் இருந்துச்சு. ஆன்லைன்னால ப்ரீ ரெக்கார்டட் கிளாஸ்னால எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் வந்து உங்களோட கிளாஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே கிளியராக எல்லாம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சு. நான் நல்லாவே லேர்ன் பண்ணேன். இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்து லேர்ன் பண்ணிடுவேனா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருந்துச்சு. ஆனால் வந்து உங்கள் வீடியோஸ் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தனால நான் சீக்கிரம் லேர்ன் பண்ணிட்டேன். தென் உங்களோட டீச்சிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ ஈஸியாக யாருனாலையும் சொல்லித்தர முடியாது. என்னை பொறுத்தவரை அதுதான். எனக்கு உங்கள் வே ஆஃப் டீச்சிங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் தென் உங்கள் கைடன்ஸ், நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, அசைன் பண்ணுறது, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ மேம். Thanks for teaching me this wonderful art class. ஸோ எல்லோரும் அவங்களோட கிளாஸ் ரிவ்யூ வந்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி நீங்களும் ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஆர் இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.